கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர் தேர்தலை நெருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை, தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. ஆனால் ஒன்றியத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது காங்கிரஸ் தங்களுடைய தேர்தல் அறிக்கைய வெளியிட்டு இருந்தாங்க. அது குறித்து நம்ம நேர்காணலாம் பேசியிருந்தோம். மிக சமூக நீதி சார்ந்து, பெண்கள் சார்ந்து, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக அது இருந்ததாக பேசுபொருளா இருந்தது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கை, இந்த மக்களவைக்கான தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கையை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? பொய்யை மட்டுமே சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்தியாவுக்கு அறிக்கையாக தந்திருக்கிறார்கள். அதுல குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற 10,76,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று அந்த திட்டத்தை அறிவித்துவிட்டு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி தான் இந்த 10,76,000 கோடியிலிருந்து நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கு ஒரு செங்கலை தவிர இவர்கள் எதையுமே தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அந்த கல்லை எடுத்துக்கொண்டுதான் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் மக்களுடைய மனங்களை வென்றெடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய கட்டுமானத்துக்கு இவர்கள் ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிற தொகை எவ்வளவு என்று கேட்டால் 1,960 கோடி ரூபாய் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு ரூபாயாவது இங்கே வந்து சேர்ந்திருக்கிறதா, அல்லது அந்த செங்கல் தான் 1,960 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் தான் பதில் சொல்ல வேண்டும். 2 வகையாக ஒன்றிய அரசினுடைய நிதி மாநிலங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஒன்று, ஒன்றிய அரசு தருகிற நிதியை வைத்து மாநில அரசு இங்கே செயல்படுத்துகிற நலத்திட்டங்கள், அது மாநில அரசினுடைய பெயரில் இயங்குகிற நலத்திட்டம். இன்னொன்று, மாநில அரசினுடைய எந்த விதமான அனுமதியோ அல்லது மாநில அரசின் வழியாகவோ எந்தவித வழிகாட்டுதலும் இல்லாமல் நேரடியாக ஒன்றிய அரசு சில திட்டங்களை செயல்படுத்துவார்கள். அந்த திட்டங்கள் மூலமாக நாட்டு மக்கள் பயனடைவார்கள். இது 2 தான் மக்கள் பயன்பாட்டுக்கு தருகிற நிதி அல்லது திட்டம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்போ நீங்க ஒன்றிய அரசு மாநில அரசின் மூலமாக செய்திருக்கிற திட்டத்துக்கு பேர் தான் இந்த வீடு கட்டி கொடுக்கிற திட்டம். பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்று அதற்கு பெயர். ஆனால் எவ்வளவு தருகிறார்கள் என்று கேட்டால் வெறும் 80,000 ரூபாய் தருகிறார்கள். 80,000 ரூபாயில் வீடு கட்ட முடியுமா என்று கேட்டால் அஸ்திவாரம் வேண்டுமானால் போடலாம், பேஸ்மெண்ட்ன்றாங்கல்ல, அது வேண்டுமானால் இப்போது இருக்கிற விலைவாசிக்கு போட முடியுமே தவிர வீடு கட்ட முடியாது. மாறாக ஏறக்குறைய 2,50,000 லட்சம் ரூபாயை மாநில அரசு செலவு செய்கிறது. ஆனால் பெயர் யாருடைய பெயரில் இருக்கிறது? பிரதமர் வீடு கட்டு திட்டம் என்று இருக்கிறது. 80,000 ரூபாயை அந்த பெயருக்கு மட்டும் அவர்கள் தருகிறார்கள், வீட்டுக்கு தரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் வீடு கட்டு திட்டம் என்று போர்டு வைக்கிறாங்கல்ல, அந்த போர்டுக்கு 80,000 ரூபாய் செலவாயிடும். அதற்கு அவர்கள் பணம் தருகிறார்கள். இப்படியான திட்டங்களை தான் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக நாம் பார்த்து வருகிற செய்தி. இப்ப எங்கிருந்து நீங்க இந்த 10,76,000 கோடி ரூபாயை செலவு செய்தீர்கள்? ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தந்ததாக சொல்லி உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் செய்ய முடிந்ததா? 3 ஆண்டு கால ஆட்சியை தான் முன்னெடுத்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இப்போது 4ஆம் ஆண்டு துவங்கி இருக்கிறது. ஏராளமான திட்டங்களை சொல்லி திருச்சியில் துவங்கிய பயணத்தில் அவர் அறிவித்த திட்டங்கள், அவர் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிய பிரச்சார பேச்சு இன்று வரை நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிற வரை அது நீளும். அவரால் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் நல பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நலத்திட்டங்களையும் சொல்லி பேச முடிகிறது. ஆனால் பிரதமர் மோடியால் ஒரு திட்டத்தை கூட சொல்லி பேச முடியவில்லையே. இத்தனை நாட்கள் வந்திருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு கூட நயினார் நாகேந்திரன் அவர்களை ஆதரித்து அம்பாசமுத்திரத்தில் பேசுவதற்காக வருகிறார். எங்காவது ஒரு இடத்தில் இந்த 10,76,000 கோடி என்று ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக ஒரு எண்ணை சொல்கிறார்கள் அல்லவா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். அதுபோல அந்த ஏட்டு சுரக்காயை வைத்து என்ன செய்தார்கள் என்பதையாவது அவர் பேசி இருக்க வேண்டுமா? இல்லையா? இல்லையே. மாறாக என்ன பேசினார் தேர்தல் பிரச்சாரத்தில்? எம்ஜிஆர் ஆட்சி குறித்து பேசினார், ஜெயலலிதா ஆட்சி குறித்து பேசினார், கர்ம வீரர் காமராஜர் குறித்து பேசினார்.
இதை தவிர வேறு எதையாவது பேசினாரா? எந்த திட்டத்தையாவது பேசினாரா? அப்போது திட்டங்களை பேசவில்லை என்று சொன்னால் இந்த 10,76,000 கோடி ரூபாய் எங்கே சென்றது என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே இந்த அறிவிப்பு என்பது வெறுமனே அறிவிப்புகளாகவே தான் இருக்கிறது. பாராளுமன்றத்துல பட்ஜெட் போடுறாங்கல்ல சார், இவ்வளவு நிதி ஒதுக்குகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா நிதி ஒதுக்கினார்களா? அந்த நிதி போய் சேர்ந்ததா என்கிற கேள்வி இருக்குது இல்ல. அது மாதிரி நிதி ஒதுக்கியதாக இவர்கள் சொல்ல இருக்கக்கூடிய அறிவிப்பு மட்டும்தான் அந்த 10,76,000 கோடி. இதுல இன்னும் கூடுதலா அவரு நேற்றைக்கு வந்து நான் தமிழ்நாடு குறித்து மட்டுமே பேச வேண்டும், தமிழ் மொழி குறித்து மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த பட்ஜெட்ல அந்த தேர்தல் அறிக்கையில அவர் சொல்லியிருக்க செய்திகள் அவ்வளவும் உண்மைக்கு மாறாகவே இருக்கிறது. திருவள்ளுவர் பெயரால் நாங்கள் உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப் போகிறோம் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி தான். திருவள்ளுவரை நீங்கள் கொண்டாடுவதை போல ஒரு நாடகத்தை எப்போதும் அரங்கேற்றுவீர்கள். இப்போதும் அந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வந்து தமிழ் மொழிக்கு ஒதுக்கிய நிதியை விட 13 மடங்கு அதிகமான நிதியை செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கினீர்களே, அதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக 13 மடங்கு குறைவான தொகையை தமிழ் மொழிக்கு, உயிரோடு இருக்கிற மொழி, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய 11 கோடி தமிழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 11 கோடி தமிழர்கள் பேசுகிறார்கள் சார் உலகம் முழுவதும். டாஸ்மேனியாவிலிருந்து திம்பத், தூத்துக்குடியிலிருந்து ஜான்சிபார் என்று எந்த எல்லையை வரையறுத்தாலும் உலகம் முழுமைக்கும் 11 கோடி பேர். ஆனால் சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் 11,000 பேர் இருக்கிறார்களா? 11 பேர் இருக்கிறார்களா? எழுதுபவர்கள், பேசுபவர்கள். அந்த மொழிக்கு நீங்கள் இந்த மொழியை விட கூடுதலான நிதியை ஒதுக்கினீர்கள். சரி, அது கூட இருக்கட்டும். நீங்க இந்த 10,76,000 கோடின்னு ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை சொல்றீங்கல்ல, கடந்த நிதி ஆண்டுல உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டும் 18,500 கோடி ரூபாய் இவர்கள் ஒதுக்கினார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? மன்னிக்கணும், 18,50,000 கோடி ஒதுக்கினார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? 5,5 லட்சம் கோடி தான். உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை 20 கோடி என்கிறார்கள். ஆனால் தென் மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எல்லா மாநிலங்களையும் சேர்த்து, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி 26 கோடி பேர் வசிக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒதுக்கிய நிதியை விட 18 மடங்கு அதிகமான நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கு, ஒரே ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கினார்களே. எதன் அடிப்படையில் நீங்கள் அதை ஒதுக்கினீர்கள்? எந்த அடிப்படையில் அந்த நிதி அங்கே போய் சேர்ந்தது? பேரிடர் நிதியை கேட்டார்களே, தேசிய பேரிடரிலிருந்து தாருங்கள் என்று சொல்லி. வெள்ளம் வந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 பகுதிகள், ஒன்று சென்னை, இன்னொன்று தென் மாநிலத்தினுடைய பகுதிகளாக இருக்கக்கூடிய நெல்லை, தூத்துக்குடி, அது எல்லாம் வந்து மக்களினுடைய வாழ்வாதாரங்களை கேள்விக்குறியாகிற நிலைமை வந்ததற்கு பிறகு இப்போது இந்த அரசு ஒன்றிய அரசினுடைய நிதியை இருந்து எதிர்பார்க்க வேண்டும் என்று நினைக்காமல் இந்த அரசினுடைய பணத்தில் இருந்தே நிவாரண பொருட்களை எல்லாம் தந்தது மட்டுமல்லாமல் இப்போது நிவாரண தொகையும் எல்லாருக்கும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டதா, 100 விழுக்காடு கொடுக்கப்பட்டு விட்டது. இவ்வளவு நிவாரணங்களையும் செய்துவிட்டு ஒன்றிய அரசிடத்திலே கேட்டால், நிர்மலா சீதாராமன் அம்மையார் நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷனா என்று கேட்டாரா? நீங்களா இந்த தமிழ்நாட்டுக்கு 10,76,000 கோடி ஒதுக்கி இருக்கிறீர்கள். எனவே ஒரு பொய்யான தேர்தல் அறிக்கையை இவர்கள் தந்திருக்கிறார்கள். இப்ப அகில இந்திய அளவில் அவர்கள் தந்திருக்கிற அறிக்கை குறித்து பார்க்க வேண்டும். சமூக நீதிக்கும் சமூக விரோதிக்குமான தேர்தலாக இந்த தேர்தல் அமைகிறது. ஏனென்று சொன்னா, சமூக நீதியை கட்டமைத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன தேர்தல் அறிக்கையில சொல்றீங்க? பொது சிவில் சட்டத்தை நாங்கள் வந்து முழுமையாக அமல்படுத்துவோம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழியை கொண்டு வருவோம். இதெல்லாம் நீங்க தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் நீங்க கொண்டு வந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களை அப்புறப்படுத்துகிற வேலையை இந்தியா கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையே செய்வேன் என்று நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியதன் மூலமாக சமூக விரோத செயல்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கை துணை போகிறது. நான் சொல்கிறது, இந்த செக்யூலரிசம் என்கிற கட்டமைப்பு, இந்த சமூகத்தினுடைய விரோதமான நடவடிக்கைக்கு இந்த அறிக்கை துணை போகிறது என்பதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை உணர்த்துகிறது. அந்த தேர்தல் அறிக்கையே அவர்களுக்கு எதிராக மாறப்போகிறது என்பதை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையினால் அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்தும். கிட்டத்தட்ட ஒரு விரிவான பார்வை வைத்திருக்கீங்க. இதுல என்னன்னா, வளர்ச்சி சார்ந்து இந்த தேர்தல் அறிக்கையில எதுவுமே இல்லையா? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கவர்ச்சியான சில திட்டங்களை கொடுத்தோ வாக்கு சேகரிக்கணும் விரும்பல, நடக்காத காரியங்களை சொல்லி நாங்க வாக்கு சேகரிக்க விரும்பல, எது நடக்குமோ எது நடத்த முடியுமோ அது மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில விட்டுருக்கோம். சும்மா வந்து சொல்லணும்ன்றதுக்காக எதையுமே தேர்தல் அறிக்கையில சேர்க்காம, எது தேவையோ, மக்களுக்கு எது தேவை, இந்த நாட்டுக்கு எது தேவை, வளர்ச்சிக்கானது எது தேவையோ அதை மட்டும் தான் வச்சிருக்கோம். அதுல குறிப்பா அவங்க சொல்றது என்னன்னா, வயதானவர்களுக்கு அந்த இதுவா இருக்கட்டும், மருத்துவ காப்பீடு திட்டங்களா இருக்கட்டும், பெண்களுக்கு
லட்சாதிபதி பெண்கள் அப்படின்ற அந்த ஸ்கீம் அடிப்படையில ஏற்கனவே 1 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம். இன்னும் ஒரு அடுத்த 5 ஆண்டுகள்ல 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்க போறோம் அப்படின்றது. இது எல்லாமே வளர்ச்சி ஸ்கீம்ல சேராதா? எவ்வளவு பெரிய பச்சையான அயோக்கியத்தனம் பாருங்களேன். இந்த நாட்டினுடைய பெண்களை செல்லாக்காசு அறிவிப்பின் மூலமாக ரோட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை கையேந்துகிற நிலைமைக்கு ஆளாக்கிய அரசு இந்த அரசு. ஆனால் 1 கோடி பேரை லட்சாதிபதி ஆக்குகிறோம் என்று சொல்லி இருக்கிறீர்களே, யாரை நீங்கள் லட்சாதிபதி ஆக்கி இருக்கிறீர்கள்? நீங்கள் ஓட்டாண்டிகளாக்கி அவருடைய கைகளில் திருவோடுகளை தந்த அரசு இந்த அரசு என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்வார்கள். 1 கோடி பேர் என்று நீங்க மீண்டும் ஒரு பொய்யான செய்தியை சொல்கிறீர்கள். இதுல இன்னொரு புறம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க ஆண்டொன்றுக்கு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொன்னார்களா இல்லையா? 10 ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெற்று விட்டது. அப்படி என்று சொன்னால் 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்க வேண்டும். இது 2014 தேர்தல் வாக்குறுதி. இப்போது 2024. 10 ஆண்டு காலத்தில் 10 கோடி பேர் பகுதியாக செயல்படுத்தினார்கள். 5 கோடி பேர் என்று வைத்துக் கொள்வோம். இல்லை, அதிலும் ஒரு 10% செயல்படுத்தினார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டுமா? நேற்றைக்கு முன்தினம் தைனிக் பாஸ்கர் என்கிற ஏடு ஒரு கருத்து கணிப்போடு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. தென் மாவட்டத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான அலை இப்போது தென் மாநிலங்களில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான அலை இப்போது வட மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் போன்ற இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்திக்கிறது என்கிற செய்தி அவர்கள் எந்த தைனிக் பாஸ்கர்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும். அது திராவிட இயக்கத்துக்கு ஆதரவான இதழ் அல்ல. வட மாநிலத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கிற இதழ். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இயங்குகிற இதழ் அல்ல. இங்க பீகாரிகள் எல்லாம் அடித்து விரட்டப்படுகிறார்கள்னு ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்கல்ல ஒரு காணொலியை வச்சு. அப்போ ஹிந்தி பேசுகிற மாநிலத்திலிருந்து வந்திருப்பவர்களை விரட்டுகிறார்கள்னு செய்தி வெளியிட்ட தைனிக் பாஸ்கர். நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். அவர்கள் எதற்காக பின்னடைவுன்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க மக்களிடத்துல. அதுல சொல்றாங்க, வேலை வாய்ப்பு என்பது 2008ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 33.8% இருந்தது. வேலை வாய்ப்பின்மை என்பது 33.8% இருந்தது. ஆனால் இப்போது என்ன தெரியுமா நிலைமை? 68.7% இருக்கிறது. எத்தனை சதவீதங்கள் உயர்ந்திருக்கிறது பாருங்க. ஏறக்குறைய 2 மடங்குகள் ஆகி இருக்கிறது வேலை வாய்ப்பின்மை என்பது. அப்ப நீங்க அந்த 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, வேலை கொடுத்ததாக கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட நீங்க நியாயமா 10 கோடி பேருக்கு தந்திருக்கணும். அதுல பகுதி எடுத்து அந்த பகுதியில நான் ஒரு 10% குறித்து மட்டுமே பேசுகிறேன். ஏன் வேலை வாய்ப்பின்மை இத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு? ஆனால் 30 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. அந்த 30 லட்சம் காலி பணியிடங்களும் நிரப்பப்படும்னு தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்க. இது பொய்யான வாக்குறுதியா அல்லது நீங்கள் தந்தது பொய்யான வாக்குறுதியா? இன்னொன்று, நீங்க மகளிருக்கான அந்த கடன் திட்டத்துல 10 லட்சத்தை தந்தோம், இப்ப 20 லட்சத்தை தர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லிருக்கீங்க. 10 லட்சமே நீங்க கொடுத்திருக்கிறீங்களா? அதான் எத்தனை பேருக்கு அந்த 10 லட்சத்தை நீங்க அந்த முத்ரா லோன் மூலமா கொடுத்திருக்கிறீங்க? அதனுடைய பயன்பாட்டாளர்கள் எத்தனை பேர், பயன்பெற்றவர்கள் எத்தனை பேர் என்கிற பட்டியலை வெளியிடுவதற்கு மகளிர் சுய உதவி குழு மூலமாக பயன்பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் என்கிற பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. இப்ப இல்ல சார், 2006, 2011 திமுக ஆட்சி காலத்திலேயே அது வெளியிடப்பட்டது. இப்போதும் அது தொடர்கிறது. நாளையே தேவைப்பட்டாலும் தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கையை விரிவாக தரும். நீங்க இந்தியா முழுமைக்கும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை அந்த முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக எத்தனை லட்சம் பேர் பயன்பெற்றார்கள் என்ற அறிக்கையை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? கொடுக்கப்படல. அதனால் உங்களால் அந்த செய்திகளை சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க அதை சொல்லி ஓட்டு கேட்க முடிஞ்சதா? எங்காவது ஒரு இடத்தில் மகளிர் பயனடைந்ததாக உங்களால் செய்தி வெளியிட முடிஞ்சதா? எனவே இவர்கள் சொல்லி இருப்பதுதான் பொய்யான அறிக்கையை தவிர காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிற அறிக்கை பொய்யான அறிக்கை அல்ல. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நேற்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் ஊடக விவாதங்களில் பேசுகிற போது என்ன சொல்கிறார்கள்? கொள்கை ரீதியாக வடித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை. எங்களுக்கு இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்க திட்டங்களை அறிவிக்க வேண்டியிருக்கு. திட்டங்களை அறிவிக்கிறதுல எனக்கு இடர்பாடு இருக்குன்னு செய்தி தொடர்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்கிறார்கள். கொள்கை ரீதியான அறிக்கைகள். உங்கள் கொள்கை தான் இந்தியாவுக்கு எதிரி என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் கொள்கை இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் இப்போது நடைபெறுகிற தேர்தலினுடைய பிரதான யுக்தியாக இருக்கிறது. இங்கே எந்த கொள்கை நாட்டை ஆள வேண்டும், எந்த கொள்கை நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். அதனால்தான் இது 2வது சுதந்திர போர் என்று தலைவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு சித்தாந்த யுத்தமாக இருக்கிறது இந்த தேர்தல். நீங்கள் கொள்கையோடு ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள். உங்கள் கொள்கையே இந்த மண்ணுக்கு உகந்ததல்ல.
இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்கு உகந்ததல்ல, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கு உகந்ததல்ல என்பதைத்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். அதை இலகுவாக்குகிற வகையில் உங்களுடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை பொய்யான வாக்குறுதிகளை தாங்கி இருக்கவில்லை. பொய்யான கணக்குகளையும் பொய்யான செயல் திட்டங்களையும் பொய்யான தொகைகளை மாநிலங்களுக்கு தந்ததாக பொய்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினர் உணர வேண்டும். கட்டாயம் தொடர் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.